இடிவி நேயர்களுக்கு வணக்கம். இது யூரோப் தமிழ் விஷன் ஃபிளாஷ் நியூஸ். ஸ்வீடனில் இருக்கக்கூடிய குடியுரிமை பெற்ற ஏனைய நாட்டவர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இப்பொழுது தள்ளப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஸ்வீடன் அரசுக்கு அச்சுறுத்தலாக கருதப்படும் மக்களினுடைய குடியுரிமையை பறிப்பதற்கான திட்டத்திலே தற்பொழுது ஸ்வீடன் அரசாங்கம் இறங்கியிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக ஸ்வீடனினுடைய தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக கருதப்படும் குற்றங்களை செய்கின்ற குடியுரிமை பெற்ற நபர்களாக இருந்தாலும் அவர்களுடைய சொந்த நாட்டுக்கு மீள திருப்பி அனுப்பப்படுவார்கள், அவர்களுடைய குடியுரிமை பறிக்கப்படும் என்று சொல்லி ஸ்வீடனின் அரசியல் கட்சிகள் இதற்கு ஒப்புதல் அளித்திருக்கின்றார்கள். எனவே தவறுதலான முறையில் குடியுரிமை பெறுவதற்கான விஷயங்களை செய்தவர்கள், குறிப்பாக தங்களுடைய ஸ்வீடன் குடியுரிமை பெறுவதற்காக லஞ்சம் கொடுத்தோ அல்லது தவறான தகவல்களை பயன்படுத்தியோ பெற்றவர்கள் அனைவரையும் தற்பொழுது இனம் கண்டு அவர்களுடைய குடியுரிமை அனைத்தும் பறிக்கப்பட போவதாக ஸ்வீடனில் இருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. ஸ்வீடன் அரசுக்கு அச்சுறுத்தலாக இருக்கின்ற குற்றங்களை செய்தாலோ அல்லது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் அதிகார வரம்புக்குள் வந்தாலோ இது பொருந்தும் என்று ஸ்வீடன் அரசாங்கம் குறிப்பிட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பலகாலமாக ஸ்வீடனிலே வாழக்கூடியவர்கள் ஐரோப்பியாவினுடைய கலாச்சாரங்களுக்கு ஏற்ப மாறாமல் தங்களை மாற்றிக்கொள்ளாமல் இருப்பவர்களுடைய குடியுரிமையும் விலக்கிக் கொள்ளப்படும் என்று ஸ்வீடனில் இருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன.